ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொடி சம்பங்கி அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ இது. ஒரு ஒரே ஒரு பூச்செடியில் இருந்தாலும் பயங்கர வாசனையாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த பூ ரொம்ப பிடிக்கும். என்ன க்ரீன் கலரில் அழகாக இருக்கும். க்ரீன் கலரில் ரொம்ப ரேர் இல்லையா பூ, அதனாலவே இந்த பூ எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் கொத்து கொத்தாக தான் வைக்கும். இது நம்ம நல்ல மண்கலவை போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக பூத்துட்டே இருக்கும். அதுவும் கீழே பூமியில் நட்டு வச்சோம்னா நிறைய பூக்கள் வைக்கும். தொட்டியில் வைக்கும்போது நல்ல பெரிய பாட்டாக செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வரும். இது விதைகள் மூலமாகவும் வளருது, கட்டிங்ஸ் மூலமாகவும் வளருது. நம்ம ஒரு கொடியை நல்லா கொஞ்சம் தடிமனான கொடியை கட் பண்ணி நல்லா வளைச்சி மண்ணில் புதைச்சி வச்சிட்டோம்னா போதும், சூப்பராக வேர் விட்டு வந்துடும் ஒரு மாதத்தில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பூ பூத்துருக்கு. இனிமேல் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எடுத்துகிட்டு கோத்துட்ருக்கேன். நிறைய இந்த பூ சாமிக்கு வைப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த பூவை பார்த்தாங்கன்னா போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் பூ ஒரு 4 பூவாவது கேட்டு வாங்கிட்டு போவாங்க சாமிக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் நிறைய பூ வைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இருக்காது, இது ரேராக தான் இருக்கும். விதைகள் நான் வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.